अस्मद्गुरुपरमगुरून्नितिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धया नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने அதாவது இதுபர்யந்தம் 3 ஸ்லோகங்கள் சர்வதேச தசாகாலேஷு அவ்யாஹத பராக்கிரமா ராமானுஜார்ய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் திருக்குறை பிரான் பிள்ளான் அருளியது. ராமானுஜார்ய திவ்யாக்ஞா பிரதிவாசரமுஜ்வலா திகந்த வியாபினி பூயாத் சாயிலோக இதேஷணி அப்படின்ற இந்த பிரார்த்தனா ஸ்லோகம் முதலியாண்டான் அருளி செய்தது. இது 2 ஸ்லோகங்களையும் இதற்கு மேலே அவளுடைய பிரார்த்தனைப்படிக்கு அதை எம்பெருமான் நன்றாக ஈடேறும்படியாக ஸ்ரீபாஷ்யக்காரரும் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாமனுதினம் சம்வர்தயா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவாமனுதினம் சம்வர்தயா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் தாமும் அதை பிரார்த்தித்து பண்ண இந்த 3 ஸ்லோகங்களையும் சாத்து முறையில் பல்லாண்டு சேவித்து முடிந்தவுடனே இதையும் அனுசந்திக்க பணித்தார். இதுக்கு மேலே இப்போ தேசிகனுடைய வாழி திருநாமம், வாழி திருநாமத்துக்கு முன்ன 2 தனியன்கள் இதெல்லாம் சேவிக்கிறோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், ஸ்ரீரங்கத்தில் துருஷ்கருடைய உபோதிரவத்தினால பெரிய பெருமாளான மூலவருக்கு கல்தரை சாத்திட்டு உற்சவரை வெளியில் எழுந்தருளை பண்ணிட்டு போனான். அந்த உற்சவரை வெளியில் பத்திரமா எழுந்தருளை பண்ணிட்டு போனதில் பிள்ளலோகாச்சாருடைய கைங்கரியம் பிரதானமானது. பிரணவாகார விமானத்தின் கீழே சேவை சாதிக்கக்கூடிய, பிரத்யட்சமாக சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற விக்கிரக ரூபேண அர்ச்சா ரூபேண இருக்கிற பெருமாளை வெளியில் எழுந்தருளை பண்ணி அவரை ஸ்வஸ்தமாக காப்பாற்றுறதுக்காக பண்ணின காரியத்தில் பிள்ளலோகாச்சாருடைய கைங்கரியம் ரொம்ப அதிகமாக. ஆனால் அவர் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருள பர்யந்தம், பெருமாள் எழுந்துருள பர்யந்தம் இல்லை, அதுக்கு முன்னையே திருநாட்டை அலங்கரிச்சுட்டார். இன்னொன்று, பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் அப்படின்னு சொல்லி சேஷித்வம் ஸ்புடமீக்ஷத்தே அப்படின்னு பாஷ்யத்திலையும் பிரணவாகார விமானத்திலையும் என்ன பாஷ்யமும் பிரணவாகாரத்தை போல் இருக்குது. அதில் எம்பெருமானுடைய சேஷித்வம் ஸ்புட்டமாக தெரிகிறது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்ரீபாஷ்யத்தையும் பட்டருடைய திருக்குமாரர்களையும் பிரமேயமான எம்பெருமானை காப்பாற்றினது. அதில் பிரதான கைங்கரியசாலியாக இருந்தவர் பிள்ளலோகாச்சார சுவாமி. பிரமாணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தை
காப்பாற்றினது சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் இந்த உபதிரவம் நீங்கினா விட்டு திருமலையில் தான் பெருமாள் எழுந்தார். ரங்கநாதன் நம்பெருமாள் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணி திருப்பிரதிஷ்டை மறுபடியும் ஆனபோது சுவாமி தேசிகன் அங்கே எழுந்தருள் இருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் தான் சுதப்பிரகாசிகாச்சாரியுடைய திருக்குமாரர்களையும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானமான சுதப்பிரகாசிகளையும் காப்பாற்றினவர். இப்படி ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் நம்பெருமாளை பிரதிஷ்டை பண்ணின உடனே கல்தரையை நீக்கி மூலவரோட சேர்த்து பிரதிஷ்டை பண்ணின உடனே கோவிலில் உற்சவாதிகள்லாம் வழக்கப்படி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. அதில் திருவத்தியன உற்சவம் வரைச்சு இந்த திருவத்தியன உற்சவத்தை பண்ணக்கூடாது, பல வர்ணத்தை சேர்ந்த அவள்லாம் ஆழ்வார்களாக இருக்கா, அவள்லாம் அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் அசாஸ்திரியம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு வைஷ்ணவ இதராளாக இருக்கக்கூடிய மதாந்தரஸ்தாலாம் ஆக்ஷேபிக்க, அந்த ஆக்ஷேபத்தை சுவாமி தேசிகன் இது சாஸ்திரியமானது தான், இது அசாஸ்திரியம் கிடையாது, சாஸ்திரத்துக்கு உட்பட்டதே அப்படின்னு. அதே போல் தேவபாஷையாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் அதை வேதத்தை தான் சொல்லலாமே தவிர பிரபந்தத்தை ஓதக்கூடாது அப்படின்னு தடுத்தா. அந்த தடுத்த அத்தியன உற்சவத்தை சுவாமி தேசிகன்தான் பாஷாகீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் இத்தியாதிகளான விஷயங்கள்லாம் கொண்டு சாஸ்திரங்கள்லாம் கொண்டு திருவத்தியன உற்சவத்தை பழையபடி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணும்படி வாதியரை வென்று ஸ்தாபித்தார். அப்படி ஸ்தாபித்து இந்த உற்சவம் யதாக்கிரமமாக நடக்க ஆரம்பித்தா விட்டு ஒரு வருஷ விசேஷத்தில், அதான் ஒரு உற்சவ விசேஷத்தில் இப்படி சாத்துமுறை அன்னைக்கு பிரபந்தம் முடிவில் பல்லாண்டு சர்வதேச தசாகாலே ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா பிரதிவாசரம் உஜ்வலா ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரமாம் அர்ஜுனம் சம்பர்த்தையா இந்த 3 ஸ்லோகங்களையும் அனுசந்தித்த உடனே எல்லாரும் சுவாமி தேசிகனே தேவரீரால் தான் இந்த உற்சவம் இப்படி தடங்கள் இல்லாமல் பெருமாளுக்கு நன்னா நடக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகனிடத்தில் கிருத்தஜதா அனுசந்தானம் பண்ணச்சு. சுவாமி தேசிகன் இதுக்கெல்லாம் காரணம் தம்மிடத்தில் அப்புள்ளார் விசேஷ கட்டாட்சம் பண்ணினது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அப்புள்ளாரை நினைவு கொண்டு போற்றி யுகப்பதும் குந்தியில் கொள்வதும் என்ற ரீதியில் அப்புள்ளாரை திருவுள்ளத்தில் கொண்டு பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படின்ற ரீதியில் அப்புள்ளாருடைய தனியனை அங்கே சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணினார். நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே அப்படின்றத சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணார். ஏன்னா
பரவாதிகள்லாம் வென்று திருவத்தியன உற்சவத்தை யதாக்கிரமம் ஸ்தாபித்து பண்ணுறதுக்கெல்லாம் தமக்கு வந்த ஞான சக்தியாதிகள்லாம் அப்புள்ளாருடைய அனுகிரக விசேஷம் அப்படின்றத ஸ்மரித்து இப்படி அவருடைய தனியனை அங்கே விண்ணப்பம் பண்ணுச்சு. அங்கே பாகவத கோஷ்டியெல்லாம் முன்னமே திருவத்தியன உற்சவம் தொடங்கச்சே சேவாகால தொடக்கத்தும் போது அந்த அரையர் சேவை தொடக்கத்தும் போது ராமானுஜ தயா பாத்திர தனியனை சேவிக்க வேண்டியது அப்படின்னு நம்பெருமாள் நியமனம் இருந்து சேவிச்சுண்டு வரத்தனால அங்கே இருந்த பெரியோர்கள்லாம் இப்போ இந்த தேசிகனுடைய சாதுரியத்தினால வாதிகள்லாம் வந்து இந்த திருவத்தியன உற்சவம் நடக்க பண்ணச்சு தான். இது முடிவில் தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனுடைய தனியை அனுசந்தித்த உடனே மற்றவாள்லாம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால் விஜாபனம் பண்ணான்னா, ராமானுஜ தயா பாத்திரம்ன்றது பிரணவத்தை போல முதல்ல அனுசந்தானிக்கப்படுறது திவ்ய பிரபந்த சேவா காலம் பண்ண ஆரம்பிக்கச்சே நம்பெருமாளுடைய நியமனத்தினால இப்போ முடிவிலேயே இதை அனுசந்தானம் பண்ணும். இது பிரபந்தத்துக்கு பிரணவம் போல, வேதத்துக்கு பிரணவம் எப்படி இருக்குதோ அது போல இது உயர்த்தியாக இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் இந்த ராமானுஜ தயா பாத்திர ஸ்லோகத்தை நமோ இந்த தேசிகன் வந்து நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினேன்னு தன்னுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் தனியை அனுசந்தானம் பண்ண உடனே மேலே ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்ற தனியனை அனுசந்தித்தார். நம்பெருமாளும் இதை போகிற உகந்து சம்புட காயத்ரி அப்படின்னா முன்னையும் பின்னையும் காயத்ரிக்கு பிரணவத்தை சொல்கிறது, அதுபோல் இது இருக்குது அப்படின்னு இது பண்ண உடனே இப்படி பெருமாளும் போகிற உகந்ததாக குமார வரதாச்சார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் இந்த பெருமைக்கு மங்களாசாசனமாக வாழி ராமானுஷ பிள்ளான் மாதகவால் வாழும் அணிநிகமாந்த குரு வாழியவன் மாறன் மறையுமி ராமானுஷன் பாஷ்யமும் தேரும்படி உரைக்கும் சீர் அப்படின்ற ஒரு பாட்டையும், பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே அப்படின்ற பாட்டையும் அவர் விண்ணப்பம் பண்ணார். அது அப்படியே தொடர்ச்சியாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் நான் இளமும் தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன்மறை வாழ ஞானியர்கள் சென்னியணி சேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்ற பாட்டையும்
அனுசந்தானம் பண்ணார். அதனால் எல்லாரும் அதுக்கப்புறம் இது மொத்தம் பகவன் நியமனமாகவே ஆனதுனால சர்வதேச தசாகாலேஷு தொடங்கி வேதாந்த தேசிகனை இன்னொரு நூற்றாண்டிலும் வரையில் எல்லாரும் அனுசந்திக்கும்படிக்கு பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் ரங்கநாச்சியார் நியமித்ததாகவே கொண்டு அன்றைய தொடக்கமாக எல்லாரும் இதை கோவில்களையும் திருமாளிகையும் அனுசந்தானம் பண்ணிட்டு வர இதனுடைய அர்த்த விசேஷங்களை மேலே நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.